இது வரைக்கும் நம்ம சமையல் தொழில நானும் ஒரு சின்ன கீரல கூட விழாம முழுசா இருக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். இதுக்கப்புறம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். சர்வமே சமையல். வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, ஸ்டைல் அல்ட்ரிபியூட்ஸ் இன் HTML. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப இது நம்மளுக்கு தெரியும், இது ஒரு டேக், பேராகிராஃப் டேக். ஓகேவா? இது அல்ட்ரிபியூட் இல்லாம சும்மா நம்ம டேக் மட்டும் கொடுத்துருப்போம். ஆனா இங்க இதை பாருங்களேன், இந்த பேராகிராஃப் பிங்கிறது பக்கத்துல ஒரு அல்ட்ரிபியூட் நம்ம கொடுத்தா அதுக்கு பேர் தான் ஸ்டைல். ஸ்டைல் அல்ட்ரிபியூட் என்ன வேணா சொல்லிக்கலாம், என்ன நீங்க அல்ட்ரிபியூட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து. இங்க நம்ம அல்ட்ரிபியூட் நேம் கொடுக்கணும், ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள வேல்யூ கொடுக்குறோம். ஓகேவா? இதான் அல்ட்ரிபியூட். ஓகேவா? இப்ப நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்ப நான் சிம்பிளா பேராகிராஃப் டேக் எடுத்துக்கவா இல்ல ஹெட்டிங் டேக் எடுத்துக்கவா? H1 டேக் எடுத்துக்கிறேன். இப்ப என்னாலவும் ஓகே, இப்படி ஒன்று எழுதியாச்சு. இதுக்கு நான் இப்ப ஸ்டைல் பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் அழகா தெரியணும், அதுக்கு நான் ஸ்டைல் டேக் போறேன். ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள இப்ப நம்ம பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த பீன் போட்டா இங்கேயே பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன ரெட் கொடுப்போமா? ரெட் கொடுப்போம். ஸோ இங்க நல்லா நோட் பண்ணுங்களேன், இந்த பேக்ரவுண்டு கலர் வந்து நம்மளுக்குரிய ப்ராப்பர்ட்டி கோலன். நீங்க வேல்யூ, உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க முடிக்கும் போது இந்த செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இந்த அல்ட்ரிபியூட்டோட நம்ம அல்ட்ரிபியூட்லேயே நிறைய நம்பர் ஆஃப் அல்ட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம் ஒரே இதுல கூட. அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது பாத்தீங்களா, பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கா? ஸ்டைல் அல்ட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வேணா அடுத்து வெறும் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தனால இப்படி வருது. இப்போ நான் அதே இன்னொரு லைன் வச்சு 2 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ அப்படின்னு கொடுத்து ஸ்டைல் வந்து என்ன கொடுக்குறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் வேணாம், எனக்கு வெறும் கலர் மட்டும் இதை சேஞ்ச் பண்ணுவோம். அப்ப கலர் பிளாக். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கலருங்கிறது நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் கோலன், நெக்ஸ்ட் தான் நம்ம வேல்யூ கொடுக்குறோம். என்ன வேல்யூ? பிளாக்ங்கிற ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து டெர்மினேட் பண்ணிடலாம் செமிகோலனை வச்சு. ஓகேவா? இப்போ ரன் பண்ண நம்மளுக்கு வந்து அந்த ஹலோன்னு மட்டும் நம்மளுக்கு பிளாக் கலர்ல வரும். நம்ம டிஃபால்ட்டா எல்லாமே பிளாக்னால நான் இப்போ வேற கலர் சேஞ்ச் பண்றேன். வேற என்ன கலர் வைக்கலாம்? ஓகே, இங்க ப்ளூன்னு இருக்கு. ஓகேவா? இந்த தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? நான் கலர் இதுக்கு மட்டும் சேஞ்ச், நம்ம இதுக்கு பண்ணது இந்த லைஃப் இஸ் வெரி ஷார்ட்னு பண்ணது வந்து பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் பண்ணோம். பேக்ரவுண்ட்ல எனக்கு இந்த ரெட் கலர் வரணும் அப்படின்னு. இங்க வந்து வெறும் கலர் மட்டும் தான் பண்ணிருக்கோம். இந்த ஹலோக்கு பேக்ரவுண்ட் கலர்லாம் யூஸ் பண்ணல, வெறும் கலர் மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஓகேவா? இதுவே நம்ம நம்பர் ஆஃப் கொடுக்கலாம்னு சொன்னில, இப்ப நான் இதையே நான் இங்க கொடுக்குறேன். இதை நான் தூக்கிடுறேன். இப்ப மாறிடுச்சா? நான் பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துருக்கேன், இதுல கலரும் கொடுத்துருக்கேன், ரெண்டுமே பண்ணிருக்கேன். அதை தான் நான் சொன்னேன், நீங்க நம்பர் ஆஃப் அல்ட்ரிபியூட்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா கரெக்டா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் கோலன் வச்சு நீங்க கொடுக்க போற வேல்யூ, நெக்ஸ்ட் அதை முடிக்கிறதுக்காண்டி நீங்க செமிகோலனோட முடிச்சிட வேண்டியதுதான். ஓகேவா? இதுதான் ஸ்டைல் அல்ட்ரிபியூட்ஸை பொறுத்தவரை. நிறைய இருக்கு இதுல, நம்ம CSS வரும்போது பார்க்கலாம். இப்ப பேசிக் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.